எந்த ஊருப்பா? சரி, கருப்பசாமி மறுபடி எந்த ஊரு? வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சு. என் புருஷன் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன். விட்டுட்டு தோட்டத்தை எல்லாம் விட்டுட்டு அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம நானும் பையனும் தனியா ஒரு வீடு எடுத்து வந்துட்டோம்ப்பா. அப்படியே இல்லையா? அதனால இப்ப இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். சொல்லி திருந்துற மாதிரி எல்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணலாம் நீ சொல்ல? அவனை நீ சொந்த தோட்டத்தையும் சொந்த வீட்டையும் விட்டுட்டு வாடகை வீட்டுல போய் எத்தனை நாள் ஒரு பொழப்புத்தனம் பண்ணுவ? சரி, இப்ப அங்க வந்து உனக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுத்தா என்ன பண்றது? அதனால இப்ப குறுகிய காலத்துக்கு இப்ப புலங்குற அளவுக்கு வேணா சாமானத்தை எடுத்துக்க. நீ மறுபடியும் அதே இடத்துல போய் தான் பொழப்புத்தனம் பண்ணணுமே தவிர அந்த இடத்த விட்டு தப்பு பண்றது அவன். அப்படித்தானே? குடிச்சிட்டு வீட்டுல தேவையில்லாத பேசி எல்லாம் பண்ணி இப்ப புள்ள போயிட்டான். புள்ள போனாலும் நான் வடக்கு திசையில் இருக்கிற ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துடுவேன். பிடிச்சி எல்லாம் சேர்த்தி வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்தி வச்சுல. அதனால அதுவும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. அதனால அதை பிரச்சனையை விட்டுடலாம். அதே போல இப்போ கணவனோட பிரச்சனையை தீர்த்து அவனை முழுசா திருத்தணும். சரக்கடிக்கிறது நிற்கிறானா இல்லையோ, ஆக மொத்த குடும்பத்துல டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அப்படித்தானே? அதனால அந்த டார்ச்சரை நான் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் ஒரு 60 நாளைக்கு இப்போதைக்கு நான் சொல்ற காலங்கள் வரைக்கும் அங்கேயே இருக்கு. சரியா? அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. ஒரு 60 நாளைக்கு அங்கே இரு. அதுக்குள்ள அவனா ஒரு முடிவு எடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ நீ இருக்கிற வீட்டில் நீ போன உங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிடு. உன்ற வீட்டில் நீ சோறாக்கி போடக்கூடாது 60 நாளைக்கு. அப்படி இருந்த அப்படின்னா நான் செஞ்சது தப்பு தான், அதெல்லாம் வேணாம், நீ என்னோட இடத்துக்கே பயணம் நீ வந்துரு அப்படின்னு அவனே கூப்பிட்டுருவேன். அங்கே வர்ற நீ இருக்கிற இடத்துல மறுபடியும் அதையவே செஞ்சு அப்படின்னா மறுபடியும் அதே பிரச்சனை தான். உடனே அந்த வீட்டுக்காரன் உடனே நீ காலி பண்ணிடுவேன் இவன் பண்ற டார்ச்சருக்கு. அதனால கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை வந்து இருப்பிடத்துல பாங்கா வச்சுக்க. மிஷின் எல்லாம் இப்போ எடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு போய் இருக்கிற என்ன சாபம் கொடுக்குறா? அவ என்னதான் அவன் மகனுக்கு சப்போர்ட் போட்டாலும் சரி, நியாயம் எங்க இருக்குதே கருப்பசாமி, நான் அங்க இருக்கேன். உன்னாலதான் அங்க குடும்பமே ஓடிட்டு இருந்துச்சு. அப்படித்தானே? அதனால இருக்கிற இடத்தையும் விட்டு உனக்கு மாடு கண்ணுகளையும் விட்டுட்டு நீ போய் எதுக்கு அனாதியா இருக்கணும்? அதனால நான் கருப்பசாமி உன்னை நான் சேர்த்தி வச்சிடறேன். அவன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவனா வந்து தேடி கூப்பிட்டா போதுமில்ல. என்ன சாபம் விட்டாலும் தப்பு நீ பண்றியா? இல்ல. அதனால தப்பு பண்றது யாரு? அப்படிங்கும்போது அவன் என்ன சாபம் விட்டாலும் பலிக்காது. அதை நான் பார்த்துக்கிறேன். என் கனியை மட்டும் கொண்டு இருப்பிடத்துல கட்டிடு. நான் கொடுத்தத இதை 2 பேரும் சாப்பிட்டுரு. இன்னையிலிருந்து எந்த குழப்பம் இல்லாம ஒரு 60 நாள் மட்டும் இரு. அதுக்குள்ள அவனே வந்து உன்னை இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போக சொல்லிடும். அப்படி பண்ணா போதும்ல. பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு கொண்டே அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதுதானே? அதனால இப்ப திருப்பி வாங்க முடியுமா முடியாதா? அப்படியே இல்லையா? அதனால இப்ப திருப்பி வாங்கிடலாம். ஒரு 15 லட்சம் ரூபா வந்தாலும் கூட போதும். அப்படியா? அதனால இப்ப திருப்பி வாங்கிடலாமா வேணாமான்னு பார்த்துட்டு வரேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. உன்னோட எதிர்பார்த்தது போலயே அவன்கிட்ட பணமெல்லாம் இருக்குது, எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஆனா கொடுக்க மனசு இல்லையே. அதனால கொடுக்க மனசுதே இல்லை. அப்படித்தானே? அதனால இன்னும் ஒரு 3 மாச காலத்துக்கு அவகிட்ட பணம் கேட்க வேணாம். 3 மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், அப்ப போய் கேளு. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா, பெருசா அமௌண்ட் எல்லாம் ஒவ்வொரு லட்சமா கூட கொடுக்க மாட்டான். 10,000 20,000 50,000 கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்துரு. நான் தான் சொல்லிட்டேன், அவன் கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. ஆனா பணம் இருக்குது, இப்பவே நினைச்சா ஒரே அமௌண்ட்டை கொடுக்கலாம். அதைத்தான் நானும் சொல்றேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்க முடியுமே தவிர ஒட்டுக்கா வாங்குறதுக்கு அளவுக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. நான் தான் சொல்லிட்டேனே, கொடுக்கறத வாங்கிக்க. சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி நீ கொடுக்கறத வாங்கிக்க. நல்லபடியா வாழ வச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு பணத்தையும் வாங்கி
இருக்கிற காலங்கள் யாருக்கிட்டும் கை கட்டி நிற்காத அளவுக்கு உனக்கு கடைசி காலங்கள் வரைக்கும் கருப்பை நான் கூட இருந்தால் போதுமா? நான் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். நான் தான் சொல்லிட்டேனே, கடைசி காலம் வரைக்கும் அடுத்தவன் கை கட்டி நிற்கிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பன் கூட இருக்கேன். சரியா? இப்போ உன் மருமக கிட்ட போய் 60 கஞ்சி வாங்கி குடிக்கணுங்கிறது நடக்காத விஷயம். நான் கேட்கறதுக்கு குடிக்கிறியா? இப்போ தனியாக சமையல் பண்ணிட்டு இருக்கியா? தனியாக சமையல் பண்ற? அதைத்தான் நானும் சொன்னேன். அதை தெரிஞ்சுதான் இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு 3 மாச காலத்துக்கு பொறுமையாக இருக்கணும், அதுக்குள்ளே எல்லாம் மாற்றி அமைச்சிட்றேன். அதனால் அவள் கையில் கூட்டு குடித்தனமாக இருக்கிறதுக்கெல்லாம் எப்பத்துக்கு ஒத்து வராது. அதனால் நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து, உன்னோட பணத்தையும் கருப்பசாமி வசூல் பண்ணி கொடுத்து, உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாங்கி கொடுத்தா போதுமா? அதை தான் உன்னை நான் கேட்டேன். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் பொறுமையாரு, அதுக்குள்ளே எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இந்த வாரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னா அவளாக கூப்பிட்டு கொடுத்தா வாங்கு, இல்லாட்டி சொன்ன இல்லை என்னாச்சுன்னு கேளு. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் கேட்க வேணாம். பௌர்ணமிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் எது வரந்தாலும். இதை பாங்கா வச்சுக்க. இன்னைக்கே நான் கருப்பம் கூட வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி செட்டி விளையம் வச்சு நான் எனக்கு மறுபடியும் நான் ஒன்று கேட்டிருந்தேன். மறுபடியும் போகிற மாதிரி வாக்கு இருக்கு. அதனால் மறுபடியும் போவையப்பா? நீ போக மாட்ட, நான் போகிறதுக்கு வாய்ப்பு அமையும்னு சொல்ல வரேன். சரியா? உனக்கு ஓஹோன்னு உன்னை பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நல்லா வளர்த்தி விட்டேன், வருமானத்தையும் கொடுத்தேன். அப்படித்தானே? நீ வச்சு காப்பாற்றிக்கிட்டே உன்னால் தெரியல. அதனால் எல்லாம் முடிஞ்சு போய் மறுபடியும் எனக்கு இன்னொருக்கா கை தூக்கி விடுவேன் அப்படின்னு கேட்குறேன். அதனால் ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுப்பேன். சரியா? ஆனால் இப்போ சூழ்நிலை இப்படி கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நீ உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்ல வேலை, நீ மூயாத அளவுக்கு வேலையும் கொடுத்துட்றேன், நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன். அதே மாதிரி நிலுவை இப்போ இருக்கிற வேலையெல்லாம் கரெக்டாக பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஓனரெல்லாம் அமைய மாட்டேன். நல்ல வேலை, கேட்குற பணத்தை கொடுக்குற அளவுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் ஒரு பக்கம் 2 வருஷத்துக்குள்ளே மாற்றி அமைச்சு நல்லா செட்டில் ஆகிற அளவுக்கு உருவாக்கிடுறேன். சரியா? அந்த போன பணம் திரும்பி வருமா அப்படின்னா அதுக்கு கேரண்டி நான் இல்லை. சரியா? அதுக்கு வேண்டி மெனக்கெட்டு நீ ஊரை விட்டு வேலையை விட்டு சுற்றிட்டு போக வேணாம். சரியா? டைம் இருக்கும்போது அதுக்கு பஸ் போகும்போது என்னை கேட்டுட்டு போ. சரியா? ஏன்னா அந்த பணத்துக்கு உத்தரவாதம் நான் இல்லை. அதனால தொலைச்சிட்டேன். அதனால இப்போ கஷ்டத்தை கொடுக்கணும்னு என் சகோதரன் கொடுத்துருக்கேன். அதனால இன்னும் ஒரு 15 நாள் கஷ்டப்படணும். சரியா? செஞ்ச தப்புக்கு தண்டனை. என்ன தண்டனை? வேற உனக்கு தண்டனை இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை. உனக்கு செலும்பா நான் வச்சிருந்த கருத்தானே கொண்டு அடுத்தவங்கிட்ட கொடுத்தேன், அதானே? அதனால இப்போ செலும்பு இல்லைன்னா இப்போ பணத்தோட அருமை உனக்கு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? அதனால உனக்கு நிலையா செலும்பாம கொடுத்தத இப்போ முழுசா 0 பண்ணி உட்கார வச்சிருக்க. அதனால நானா கெடுத்தனா நீயா கெடுத்தியா? நீ சொல்லு. நீ தானே கெடுத்த. அதனால நீ கடனை வாங்கின, நீ கை காசு கொடுத்தீன்னு உன்னை கேட்கவில்லை. மதியம் படுத்துட்டு தூங்குற அளவுக்கு, காலாடிட்டு தூங்குற அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுத்தேன். கொடுத்தனா கொடுக்கலையா? அப்போ நீ அடுத்தவங்க கிட்ட இதை கொண்டு இதில் போட்டு அதில் வந்துடும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தான். அது எல்லாமே கொண்டு குப்பையில் போட்டேன். அதனால மீண்டும் ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒரு 15 நாள்லேருந்து இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? நான் கூப்பிட்டு கனி கொடுத்தாலும் கொடுக்கலினாலும், எங்கே சுத்தினாலும் சுத்தலினாலும், அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம எனக்கு பாட்டில் மாலையும் தவறாம அப்பனுமானு யாரோ ஒருத்தர் என்கிட்ட கொடுத்துடணும். சரியா? தவறாம வந்துடு. அடுத்த 15 நாள்ல உன்னோட எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு, இப்போ போனதை விட 2 மடங்கு உனக்கு வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு கொடுத்துட்றேன். இதில் நீ பொழைக்கிறவனா இருந்தால் பொழைச்சி செட்டில் ஆயிரும். சரியா? இப்போ ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இதை கொண்டு நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்பிடத்தில் பாங்கா வச்சுக்க. இன்னையிலேருந்து உனக்கு நான் யாருங்கிறது உனக்கு கருப்பம் காட்டுறேன். இப்போ செஞ்சிருக்கிற வேலையில் வருமானம் வரமாட்டேது, அதானே? அந்த பணத்தையும் இன்னொரு 1 வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக வாங்கி கொடுத்துறேன். மருத்துவ செலவுக்கு இல்லாமல் ஏதோ கேட்குற இடத்துல கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். 15 நாளைக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன். வேலை நீ அடுத்தடுத்து உனக்கு வேலை வர வச்சு கொடுத்துறேன். வேலை தாராளமாக ஆஃபீஸ் பார்க்கலாம், தாராளமாக வைக்கலாம். அடுத்தடுத்து உனக்கு வேலை கொடுக்குறேன். சரியா? அதனால் விரயம் இல்லாமல் அடுத்தடுத்து எனக்கு வாங்க
சேவ் பண்ணுறது உண்டான வழி என்னமோ அதை பண்ணிடு. சரியா? கருப்பன் கூடவே இருக்கிறப்போ அதுக்கு தான் தாராளமாக போகலாம். இந்தா புள்ள கையில் இதை கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பிரசவத்துக்கு கருப்பன் கூடவே வரம்போ. நம்ம தான் ஆஃபீஸ் போடணும்ல, அதனால் எனக்கு யாரும் தடை இல்லாமல் எனக்கு ஆஃபீஸ் போடணும், அதே மாதிரி நல்லா வேலை வரணும் அப்படின்னு நீ அதை பாங்கா வச்சுக்க. நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு நீ கனியை வச்சு இன்னையிலேருந்து எனக்கு நல்ல வருமானம் வரணும், போகிற பக்கம் வேலை வந்து நமக்கு இழுவை இல்லாத வேலையாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்க. இந்த மாதத்துக்குள்ளேருந்து நான் படிப்படியாக மாற்றி அமைச்சிடறேன். இன்னையிலேருந்து கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தாராபுரம் போயிடுச்சு. அப்படியாப்பா, இன்னும் கிட்ட வந்துக்குவார். சரி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் சரி எல்லாமே இப்போ வெறும் வீடாக இருக்குதே. ஆமாம்மா இல்லையா? இல்லை நான் சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையா? இப்போ நான் அதைத்தான் கேட்டேன், வெறும் வீடாக இருக்குது, ஓடி போய் பார்த்தேன், அதனால தான் புரியுதா இல்லையான்னு கேட்டேன். அதனால் இப்போ கருப்பசாமி பொண்ணு சேர்த்து வைக்கணுமா, இல்லை வேணா கையெழுத்து போட்டு கொடுத்துடலாமா? நான் அதெல்லாம் கேட்கல. உனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இப்போ அந்த வெறும் வீட்டாக இருக்கிறது வந்து குடும்பத்தோடு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அவனை சேர்த்து வைக்கணும். இப்போ கடன் 6 நாள் ஆச்சு. சரி, இப்போ கடன் எவ்வளோ இருக்கு? டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கியா? அப்புறம் என்ன கேஸ் நடக்குது? அப்போ கணக்கு என்ன? இப்போ பணத்தை கொடுத்தா நீ ஒதுங்கிடுவ. பணம் கொடுக்கணும். இப்போ பணம் மட்டும் கொடுத்தா போதுமா? நான் சொல்கிறது அவன் வந்து கூட பொழப்புத்தனம் பண்ணணுமா? வரணும். நான் திருத்தி நான் கொடுத்துட்றேன். அந்த கேஸை நான் சொல்கிறப்ப நீ வாபஸும் வாங்கிடணும். அவனை நான் வர சொல்லிடுறேன். இல்லை பணம் மட்டும் அவன் கொடுத்தா போதும் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு, பணம் வர்றதுக்கெல்லாம் என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை. ஏதாவது ஒன்றை பொய்ய சொல்லிவிட்டு அவன் போயிடுவேன். போய் வாழ்க்கையில் போய் விழுந்தாச்சு, அப்படி தானே? போய் விழுந்தாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகளை காப்பாற்றணும். இன்னி போய் புதுசாக இன்னொரு வாழ்க்கை வர்றதுக்கெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் அவன் வந்து சுதந்திர பறவையாக இருக்கிறான், அப்படி தானே? கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அதனால் அவனை திருத்தி உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி நிம்மதியாக உன் சொன்னபடி கேட்க வச்சு குழந்தைகளோட நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. எதிர்பார்த்தது போல் தன் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவனை சேர்த்தி வச்சிடறேன். வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று வாங்கிட்டு, எனக்கு சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பார். நான் அதுக்கு நல்ல முடிவை இத்தனை நாளில் அவனை திருத்தி கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து கடன் ஆனதுக்கும் இப்போ அவன் பிரிஞ்சு போனதுக்கும் இப்போ என்னன்னு உனக்கு தெரியணுமா? இப்போ உன்னை வந்து அவனுக்கு பிடிக்கல, உன்னை வந்து அவனுக்கு பிடிக்கல. இந்த ஒரு வார்த்தையில் உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? இப்போ அப்படித்தான் வீட்டுக்குள்ளேயே முதல்லயே நடந்திருப்பானே. நான் அப்பெல்லாம் சொல்லலை. இப்போ அவனை பிடிக்கல உனக்கு, உன்னைய வந்து அவனுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இதில் புரிஞ்சுக்கணுமா இல்லை முழுசா ஒன்றும் தெரியணுமா? போதுமில்ல. அதனால் அந்த விஷயத்தையெல்லாம் விட்டுரு. எனத்தினால கடன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணாம். உனக்கு அவனை சேர்த்தி வைக்கணும், சேர்த்தி வச்சிட்றேன். உன்னி நிம்மதியாக உனக்கு சொன்னபடி கேட்டு ஒழுக்கமாக குழந்தைகளோட வாழ வச்சா போதுமில்ல. நான் சொன்னது வியாழக்கிழமை வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே அவனே தேடி வந்து நீ போய் கேஸை வாபஸ் வாங்கிடு. நான் கொடுக்குற கனியை கொண்டு உள்ளே வச்சிரு. அவனை குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து என்னென்ன தப்பு பண்ணாலும் எல்லாம் விட்டுட்டு ஓடியாந்து உன்னோட என் பிள்ளை, என் குழந்தை, என் பொண்டாட்டி அப்படின்னு வாழ வச்சா போதுமில்ல. நான் அமைச்சு கொடுத்துறம்போ போய் காலில் விழுந்துட்டப்போ அவனுக்கு நான் பணியை கொண்டுட்டு போய் என் சகோதரன் கடைசியில் இருப்பான். இங்கேருந்து நீ போகும்போது அங்கே கொண்டு குத்திட்டு திரும்பி பார்க்காம ஆலயத்துக்கு போ, உன்னோட இருப்பிடத்துக்கு. அவனை திருத்தி எனக்கு கொண்டு வந்துடணும். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் கேஸ் போட்டேன். அதனால் அவனை திருந்தி வந்ததுக்கப்புறம் நான் கேஸ் வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிடணும். அவனும் பழைய நாயத்தை நீ எதுவும் பேசக்கூடாது. சேர்ந்து வாழும்போது பேச மாட்டீங்கள.
அதனால் வர்ற வியாழக்கிழமை நான் சொன்னதை செஞ்சிரு. நான் கருப்பு இத்தனை நாள் உனக்கு டைம் கொடுத்துட்டு போகிறேன், அத்தனை நாள் உனக்கு நான் சேர்த்து வச்சிடறேன். அப்படியா? கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சு எலக்ட்ரிஷன் வேலை சரியாப்பா? இப்போ வேலையிலையும் நிம்மதியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து, நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, எல்லாம் இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும் குடும்பத்தில் ஆன நிம்மதி ஆன சந்தோஷம் இல்லையே. இருந்தாலும் என்னைக்கு வாழ்ந்தாலும் அவன் கொடுத்த நீ வாழணும், நீ வாழ்ந்தாலும் அவன் கொடுத்தே வாழ்ந்தணும். அப்போ சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த கனியை குடி, நீயும் குடி. இன்னையிலிருந்து பேசுனா 2 பேத்துக்குமே நைட்டு வந்து சவுக்கில் விடுவேன். இந்த சரி பகுதி 2 பேரும் போய் தலையில் தேய்ச்சி குளிச்சிடணும். இது சரி பகுதி 2 பேர் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிடணும். சரியா? மஞ்சள் துணியில் முடிஞ்சு இருப்படத்தில் கொண்டு கட்டி விட்டுரு. நான் கருப்பசாமி நான் கூடவே இன்றைக்கே வந்துடுறேன். அடுத்த ஐப்பசி வர்றதுக்குள்ளே உன் பிரச்சனை அத்தனையும் கருப்பம் தைத்து கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு வந்து பொங்கல் வைக்கணும். சரியா? தவறாமல் வைக்கணும். வர ஐப்பசிக்குள்ளே வர 30 நாள்லேருந்து வீட்டுக்குள்ளே சண்டை வராது. வர ஐப்பசி வர்றதுக்குள்ளே உனக்கு அத்தனை பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். மாலா பாட்டில் தவறாமல் வந்துடணும். இப்போ உனக்கு வேலையும் நான் நிம்மதியான வேலை கொடுத்துருக்கேன். வருமானம் ஓரளவுக்கு வந்தாலும் பெருசாக கடன் வாங்குற அளவுக்குலாம் விடலை. சரியா? ஏதோ சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. அதானே? இன்னையிலேருந்து எல்லாம் மாற்றி அமைச்சிட்றேன். சண்டை இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து அப்படின்னா நான் கருப்பேன் கூடவே இன்றைக்கி வந்தவன். அடுத்த ஐப்பசி வரைக்கும் உன் வீட்டிலிருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, தோட்டத்தை எல்லாம் மாற்றி அமைச்சு வித்தும் கொடுத்து, எல்லாம் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் சொல்கிறது வரைக்கும் பொங்க வச்சாகணும். அடுத்த ஐப்பசி வரைக்கும் அதுக்குள்ளே உன்னை ஒரு ஸ்டாண்டர்டாக உட்கார வச்சிடறேன். இப்போ அதுக்கு தான் கனி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும், பகுதியை சாப்பிட்றணும். அதனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வர செவ்வாய்க்கிழமைக்கு உள்ளுக்கு அதை சாப்பிட்ரும். அது வரைக்கும் அதை பாங்க வச்சிடும். செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் வெறும் வயிற்றுல உள்ளுக்கு சாப்பிட்ரும். எல்லாம் குணப்படுத்தி கொடுத்துறோம். செவ்வாய்க்கிழமைக்கு அதை சாப்பிட்றணும். எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு என்ன வந்து பாரு. மறுபடி ஈரோடு வச்சு கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி தானே? அதான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. நம்ம இருக்கிறத விட இல்லாமலே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்கே போனாலுமே நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. எல்லா பக்கமும் வறுமை. அதைத்தான் சொன்னேன், அவமானம் எல்லாம் வந்துட்டு வந்துட்டோம். அதனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவாக தெரியணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல முடிவாக பண்ணுறேன். எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று வேணும். எனக்கு வர்ற வியாழக்கிழமை வாங்கிட்டு வருவியா? வாங்கிட்டு வா. உனக்கு அதுக்குள்ளே ஓடி போய் நான் பார்த்துட்டு வந்து ஒரு நல்ல முடிவை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து, நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து, நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் கருப்பசாமி உனக்கு கூட சப்போர்ட் பண்ணால் போதுமா? போதும்ல? அதைத்தான் நானும் சொல்லிட்டேன். நான் வியாழக்கிழமைக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். அதுக்கு அந்த இடைஞ்சல் எல்லாமே நிறுத்தி நான் கடத்தி கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு. பருதம் அடைஞ்ச பெண்ணடையா நான் யாரை மாற்றி கொடுக்கணும்? மாற்றி கொடுத்துடலாமா? எல்லாமே கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கு. இப்போ அவனை மாற்றி கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடலாம். அப்படியாப்பா? சரி, என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. எல்லாம் மாற்றி கொடுத்துடலாம். ஒன்றும் பயப்பட வேணாம். நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து மடிப்பச்சை எடுத்து பொங்க வைக்கணுமே. சரியா? எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு பொங்க வைக்கணும். வச்சிரியா? எனக்கு வச்சிரு. அடுத்து எத்தனை வீடு மடிப்பச்சு எடுக்கணும் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு 21 வீடு மடிப்பச்சு எடுத்துரு. சரியா? ஒரு 21 நாளில் ஃபஸ்ட்டு ஒரு மாற்றத்தை கொடுத்துட்றேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு நீ எதிர்பார்த்ததை விட நல்லாவே
வாழ்க்கையில் ஒரு மனுஷனை மாற்றி நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் உருவாக்கி உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி இருக்கிற காலங்களில் நம்ம இருக்கிற காலங்களுக்குள்ள அவனை கரை சேர்த்தி நல்லபடியாக மாற்றி அமைச்சு கொடுத்து விடணும். அப்படியே இல்லையா? இப்போ யாரை வளர்த்திட்டு இருக்க? பேரனை வளர்த்திட்டு இருக்க. அப்படிங்கும்போது நம்ம இருக்கிற வரைக்கும் வளர்த்தலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவனுக்குன்னு ஒன்று நல்லா தேடி அமைக்கணும். அப்படி தானே? அதனால் யார் செஞ்ச குத்தம்னு தெரியல, அதை போயிட்டாலே இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், 21 வீடு மடிப்பச்ச மகனுக்கு வேண்டி எடுத்து இங்கே எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு. 21 நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். 2வது நான் சொல்கிற டைமுக்குள்ளே உனக்கு நல்ல பிள்ளையாக பார்த்து ஒன்று அமைச்சு இன்னி இருக்கிற காலம் நல்லபடியாக உன்னையும் சேர்ந்து கூட்டு குடித்தனமாக இருக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரேன். வியாழக்கிழமைக்கு அதுக்கு சொல்லிடுறேன். சரியா? கிட்டவா. இப்போ மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு 21 வீடு மடிப்பச்சு எடுத்து கொண்டாந்து எனக்கு இங்கே பொங்க வச்சிரு. அதனால் பேரனை நம்ம இருக்கிற வரைக்கும் கரை சேர்த்திட்டாலும் இன்னொரு ஆள் வேணும். அதனால் மகனுக்கும் உனக்கு புதுசாக ஒன்று தேடி உனக்கு நான் டைம் கொடுத்துட்டு போயிடுறேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக நானே உனக்கு கல்யாணத்தை அமைச்சு வச்சா போதுமா? நான் அமைச்சு வைக்கிறம்போ, நான் அமைச்சு தரம்போ. மறுபடி வழக்காடி பார்த்ததில் கோபி முயற்சி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் கேட்டதை இன்றைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். அப்படி தானே? தவறாமல் அமாவாசை பௌர்ணமி கொண்டு வந்துடு. சரியா? நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு நான் வச்சுருக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் அடுத்த மாதத்துலேருந்து நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரியா? எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். ஒரு சில ஏமாற்றங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை தெரியாமல் ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இடத்துல. அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்கன்னா உனக்கு வர்றது பார்க்க உனக்கு வந்துடும். உஷார் இல்லை அப்படின்னா நீ இல்லாமலே கையெழுத்து போடுறதுக்கு நிறைய முயற்சி சூழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதில் நீ இல்லாமல் போட்டுருவேன். அதனால் அதில் ஒன்றில் மட்டும் கவனமாக இரு. மற்றதை கருப்பசாமி நான் கூட இருக்கேன். சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ அமாவாசை பௌர்ணமி உனக்கு சொன்னதை மட்டும் நீ கேட்ட நான் உனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்கேன். வேலையை அமைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு நல்ல இடத்துல இப்போ இருக்க வேலை செய்யணும்னா அதையும் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உனக்கு சொந்த இடமும் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே? அப்படிங்கும்போது நீ உன்னோட ரூட்டில் நீ போயிட்டே இரு. அவன் ரூட்டில் நான் கூட இருப்பேன். நான் தான் சொல்லிட்டேனே 2 மடங்கு நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா நீ செய்கிற வேலையில் நீ 2 மடங்கு அமைச்சு கொடுக்க முடியுமா? சாப்பிடலாம், இருக்கிற செலவு வச்சுக்கலாம், மீறினா கொஞ்சம் நஞ்சம் சேவ் பண்ணலாம். அவ்வளோதானே? அதனால் 2 மடங்கு உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னால் அதுலேயே நீ புரிஞ்சிருக்கணும். அதனால் நீ கேட்டதில் 2 பதில் சொல்லியிருக்கேன் ஒரே கேள்வியில். அதனால் நான் கருப்பன் கூடவே இருக்கும்போது நீ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சரி இல்லாமல் இருக்கே. நான் கேட்குறேன்னு ஆமாங்க கூடாது. ஒன்றுக்கு ஒன்று சரி இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதனால் அரைவயிறு கஞ்சியாவது எனக்கு நிம்மதியாக குடிக்கணும். ஆனால் இது சோறு இருந்தும் சாப்பிட முடியாது தானே? அதனால் நிம்மதியாக வாழ்க்கையும் கொடுத்து குடும்பத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுக்குறேன். எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு 2 ரோஜாப்பூ மாலை வேணும். வாங்கிட்டு வருவியா? அப்படியா? எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு வாங்கிட்டு வந்துடு. சரியா? ரோஜா பூவில் 2 மாலை, எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடு. நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தி அதே மாதிரி நிம்மதியாக உனக்கு அரைவயிறு கஞ்சி அந்த நிம்மதியாக உனக்கு குடிக்கிறதுக்கு நான் கூடவே இருந்து நான் கருப்பன் கூட இருந்தால் போதுமா? எனக்கு தவறாமல் நீ கொண்டுட்டு வா. நீ நினச்சது அத்தனையும் கருப்பசாமனுக்கு வாங்கி கொடுத்துரு. நான் தான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு நான் பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. அதுக்குள்ளே ஓடி போய் சுற்றி உனக்கு முடிவு பண்ணி உனக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். முதல்ல நீ வா, அதுக்கப்புறம் முடிவு நான் சொல்கிறேன். சரியா? ஆக மொத்தம் உனக்கு நான் வாங்கி தரேன். ஒன்று குறுக்கு வழியாக தெரியுது. அதை நான் வாங்கி கொடுக்குறேன்ப்பா. ஆனால் அது நேர் வழியாக என் கண்ணுக்கு தெரியலையே. அப்படின்றியா? சரி, அது வரைக்கும் பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு.
நீ இந்த வியாழக்கிழமை நான் டைம் கொடுத்தேன், நீ வெளியில் போகிற, அதனால் பௌர்ணமி வரைக்கும் போகிற. பௌர்ணமிக்குள்ளே உனக்கு நல்ல முடிவாக பார்த்து அதில் நேர் வழியாக இருந்தால் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், பிள்ளைகளை நல்லபடியாக கரை சேர்த்தி எல்லாத்துக்கும் நீ வந்து பௌர்ணமிக்கு வந்தால் தான் பதில். இப்போ நீ வந்து அழுது புலம்பி என்கிட்ட வந்திருக்க, எனக்கு வந்து கொடுக்காம போயிடாத அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அதனால தான் உனக்கு கூப்பிட்டு கொடுத்து நான் கருப்பன் கூடவே இன்னைக்கு படிவாசலுக்கு வரேன்டா, அதனால் உனக்குள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு உனக்கு இப்போ கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம், நான் கூடவே இருந்து உனக்குள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். நான் தான் உன் படிவாசலுக்கு இன்னைக்கே வந்துடுறேனே, நீ எங்கே வேணால் கூட வர்றம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சிவசாமி மறுபடி வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சு. பிடிச்சி நல்லா கட்டடம் பிடிச்சி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த வேலையும் என்னாச்சு, கம்மியாயிருச்சு. இப்போ ரொம்ப ஜீரோவுக்கு வர நிலைமை ஆயிடுச்சு. அதே போல் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததுல நான் வந்து வெறு வீடாக இருக்கிறான். அதனால் எனக்கு ஒரு நல்ல வாரிசு, எனக்குன்னு ஒன்று வாரிசு வேணும், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா. வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, உன் வீட்டிலேருந்து மஞ்சள் ஒரு 7 மஞ்சள், உன் வீட்டிலேருந்து வேப்பங்கத்து ஒரு 3 வெட்டு எனக்கு கொண்டுட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு வாரிசுக்கு கருப்பசாமி உனக்கு வர்ற பௌர்ணமி எனக்கு எப்போ கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நான் கொடுக்குற காலங்கள் வரைக்கும் நீ பொறுமையாக நான் என்னோடய ஆலயத்துக்கு வந்தேன் அப்படின்னா கூப்பிட்டு நானே கொடுத்துட்றேன். அதில் டாக்டர் முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தாலும் நீ எவ்வளவோ முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்த, அதில் யானை முன்னேற்றதும் இல்லை. நான் சொல்கிற டைமில் நான் கருப்பசாமி நான் கருவை உருவாக்கி கொடுத்து என் பேர் வச்சு கொடுத்து, அதே மாதிரி வாரிசோடு வரும்போது எனக்கு ரெட்டக்கடை வெட்டி ரெட்டை பொங்க வச்சிடணும். சரியா? அது வரைக்கும் நான் கருப்பசாமி உனக்கு நான் சொல்கிற டைம் வரைக்கும் வந்துடு. இதை வச்சுக்க, நல்ல வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்துறேன். இதை நீ சரி பகுதி சாப்பிட்டு சரி பகுதியை உன் கணவனுக்கு சாப்பிட கொடுத்துரு, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அன்னூறு போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஏதோ பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ வண்டி ஓடுது, அப்படி தானே? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருதா வரலையா? அதனால கட்டடத்தில் உள்ள பிரச்சனை தீர்ந்துச்சா தீரலையா? கம்மியாக இருக்குது. இப்போ மறுபடியும் அவன் வர்றான். அப்போ நீ என்கிட்ட வந்து சொல்லணும்ல, அவன் வரக்கூடாதுன்னு மட்டும் என்கிட்ட சொன்னில்ல. கருப்பசாமி நான் உன்னை கும்பிட்றது உண்மைனா நான் உங்கள்கிட்ட வரணும்னா முதல்ல அவனை நிப்பாட்டிடு, வேண்டனே இல்லையா? அப்போ நிப்பாட்டிட்டேன்ல, அப்போ நீ என்னை பார்க்க நீ எப்போ வந்திருக்கணும்? நான் பூசை ஆகிறதுக்கு முன்னாடியே யார் வந்தாலும் வரலினாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என் திருவிழா வர வரைக்கும் பொறுமையாக நீ வந்துட்டு போப்பா. அதனால் வீட்டில் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். தொழிலையும் பிரச்சனை இருக்குது, சொல்லி விட்டேனா இல்லையா? ஏன் அமாவாசை வரல? இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி காரணமெல்லாம் வந்து எனக்கு வந்து இன்னி சொல்லக்கூடாது. எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமி என்னை தவறாமல் வந்து பார்த்துட்டு போ. உனக்குள்ள பிரச்சனையை அத்தனையும் கருப்பம் தீர்த்து கொடுத்து அந்த இருக்கிற இடத்தையும் அடுத்த 30 நாள் பொறுத்துக்க ஒரு நல்ல ஆளாக தேடி வருவேன். அந்த சைட்டெல்லாம் கொடுத்துரு. எங்கே இருக்கிறது அதை கட்டலான்னு வச்சுருந்தே இல்லை, அதை நல்ல ரேட்டுக்கு வரும். அதை அடுத்த மாதத்தில் கொடுத்துரு. தை 30 முடிகிறதுக்குள்ளே நல்ல ரேட்டுக்கு வந்துடும், கொடுத்துரு. நல்ல இடமா வாங்கி வந்து உனக்கு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு அதையும் உனக்கு மாற்றி அமைச்சா போதுமா? நான் மாற்றி அமைச்சிட்றேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஒரு 2 வேலை புதுசாக ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அப்படி தானே? அந்த புது வேலையும் உனக்கு நல்ல வேலை வர்ற மாதிரி உனக்கு நான் கருப்பேன் கூட இருந்து உனக்கு தாயும் தகப்பனி ஓரளவுக்கு ஏதோ உனக்கு மாற்றி அமைச்சு இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுக்க. இடஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி நீக்கி கொடுத்துறேன். இதை கொண்டு தொழில் செய்கிறோம், வாகனத்தில் வச்சுக்க, நான் கூடவே இருக்கேன். கருப்பை என்றைக்குமே நான் கைவிட மாட்டேன், என்றைக்குமே உன் கூட தான் இருப்பேன். அதனால் எந்த நேரம் வந்து நினச்சாலும் அந்த இடத்துல நான் கூட ஓடி வந்துடுவேன். அப்படி வந்தால் போதும் இல்லை, கூடவே வரம்போ. சரி, நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். ஓரளவுக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இது காலம் கடந்து போச்சு மகனே. இருக்கிற காலங்கள் வரைக்கும் நீ வீட்டில் வச்சு பார்த்துக்க. இது மனநலமை ஆஸ்பத்திரி போகிறதெல்லாம் இல்லை, வருஷ கணக்கிலலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதனால்
வயசும் ஆயிடுச்சு, சிறு வயசா இல்லை இல்லை, அதனால் வயசு எவ்வளோ ஆச்சு? அப்படி இருக்கும்போது மனநலம காலத்தில் 2 பசங்க இருக்கிறத வேஸ்ட்டு. அதுதான் சொல்கிறேன், 2 பசங்க இருக்கிறத வேஸ்ட்டு. அதனால் இன்னும் இருக்கிற காலங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் நான் கவுக்கிற கனியை கொடுத்துரு, மாதத்துல ஒரு 2 டைம் வாங்கிட்டு போய் கொடு. ஓரளவுக்கு கரை சேர்த்தி விட்டுறேன். காலங்கள் எல்லாம் முடிய போகுது. அதனால் எல்லாம் சுத்தப்படுத்தி கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். அங்கே கொண்டு யாரை கேட்காம ஒரு முடிவு பண்ணி விட்டுறாரு. சரியா? ஒரு பேப்பர் வாங்கிட்டு வா, அதை மடிச்சு வை. இதை இந்த சாம்பலும் கொடுத்துரு, கனியும் கொடுத்துரு. முழுசாக முடியும் அப்படின்னா ஒரு 2 வேளைக்கு பகுதி சாப்பிட உள்ள கொடுத்துரு. சாம்பலை 2 ரெகுலராக திருநீர் வைக்க சொல்லிடு. நான் கருப்பம் கூடவே இருக்கேன். சரியா? அது ஓரளவுக்கு மாற்றி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. சரி.